ஹலோ ட்ரேடர்ஸ், இது செப்டம்பர் 24th. இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருந்ததுன்னா, ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இதை நம்ம பார்த்தோம். இந்த பேர் சேனலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரைஸ் ஆப்போசிட் எண்டை டச் பண்ணி இப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பிரேக் அவுட் நேற்று பார்த்தோம்ல, இந்த ஃப்ளாக் போல் பிரேக் அவுட்லேருந்து இங்கே ஃபார்ம் ஆன ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலில் பேர்ஸ் கீழே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கீழே வரும்போது புல்ஸ் இதை அப்சர்வ் பண்ணி மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் பேர்ஸால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா 3 அட்டம்ப்ட்ஸ் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ 1 2 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேர்ஸ் இதுவரை புஷ் பண்ண முடிஞ்ச பேர்ஸால் மறுபடியும் இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ப்ரைஸ் அப் சைடு மூவ் ஆகுது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்தால் நம்ம லாங் போகலாம், ஆப்போசிட் சைடை ரீடச் பண்ணும். ஆனால் நம்ம இந்த ஆப்போசிட் சைடு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஹை 25,956. அதனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பேர்ஸால் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண முடியுமா, இல்லை இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஹையை ஹோல்ட் பண்ண முடியுமா, இல்லை புல்ஸ் இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஹையை சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ புல்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஹைக்கு மேலே பிரேக் பண்ணி இங்கே 1 2, ஸோ இங்கே ஒரு டபுள் பாட்டம் ரீடச் பண்ணி ப்ரைஸை மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்ம நேற்று பார்த்த ஒரு இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம நேற்று டிஸ்ஜாயிண்ட் சேனல் வச்சு நம்ம ட்ரா பண்ணோம்ல, அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருக்குது. ஸோ எப்போவுமே அதனால் ப்ரீவியஸ் டேஸ் ஹை ஆர் லோ பிரேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்ட் சேனல் லைன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ ஒருவேளை இதுக்கும் மேலே ப்ரைஸ் பிரேக் ஆனால் நம்ம லாங் போகிறது சேஃப். ஓகே, ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே 1 2 3, ஸோ 3 தடவை புல்ஸ் அட்டம் பண்ணியிருக்காங்க இந்த லைனை பிரேக் பண்ண, பட் ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ப்ரைஸ் கீழே வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணுறது ரிஸ்க். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு ட்ரிபிள் டாப். அதனால் இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணுறது இந்த ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரைஸ் இந்த எஸ்டர்டேஸ் ஹைக்கும் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் அந்த சேம் ட்ரெண்ட் லைனில் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த டைம் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக். ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் டே பேட்டர்ன் இல்லாமல் பார்த்தாலும் நமக்கு இந்த பேட்டர்னில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் 1050 கேண்டில் ஃபர்ஸ்ட் அட்டம், இது செகண்ட் அட்டம், தேர்டு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஷோல்டர், இது ஹெட், இது ரைட் ஷோல்டர், ஆர் சிம்பிளாக ஒரு ட்ரிபிள் டாப். ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ட்ரிபிள் டாப்போடைய மிட் பாயிண்ட் ரீடெஸ்ட்டில் மறுபடியும் ஒரு ட்ரிபிள் டாப் அண்ட் இந்த அப் ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிருக்கு, ப்ளஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் அபோவ் எஸ்டர்டேஸ் ஹை. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப். அதனால நம்ம இந்த மூணாவது டாப்பில் நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு சேனல் ஆர் ரேஞ்ச் ஒரு டைட் ரேஞ்சஸில் மார்க்கெட் போகுது அப்படின்னா நம்ம ட்ரிபிள் டாப் ஆர் ட்ரிபிள் பாட்டம், ஸோ இந்த மாதிரி மிட் பாயிண்ட் ரீடெஸ்ட்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம ஷார்ட் ஆர் லாங் பண்ணுறது சேஃப். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணணும் 11 10. ஸோ டார்கெட் ஓப்பன் ப்ரைஸ்ட் நியரஸ்ட் சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடும்.
ஓகே. ஸோ இதுக்கப்புறம் புல்ஸால் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அப்டன் கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை பேர்ஸ் இந்த ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி போனால் நம்ம ஆப்போசிட் எண்டை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகே. ஆனால் இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ப்ரைஸ் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிருக்கு. ஓகே. ஸோ இப்போது இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 ஒரு ட்ரிபிள் பாட்டம். ஆனால் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம டார்கெட் பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த லெவல் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். ஓகே. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம லாங் போகிறது ரிஸ்க். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ப்ரைஸ் ஒரு இங்கே ஃபார்ம் ஆன மாதிரியே ஒரு 1, 2, 3. ஸோ அதுக்கப்புறமா இந்த கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஓகே. ஸோ இங்கே ஃபார்ம் ஆன மாதிரியே மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிருந்தால் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே ஃபால் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நேற்று பார்த்ததோடைய அப்படியே ஒரு இன்வர்ஸ் பேட்டர்ன் தான். ஸோ நேற்று பார்த்தோம்ல ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு பேர் சேனல் இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் சேனல் லைனுக்கு பேரலாக புல்ஸ் ஒரு புல் சேனல் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம ரீசண்டாக முடிஞ்ச டேயோடைய பேட்டர்னை நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு இன்ட்ராடேயில் ஏதாவது நமக்கு பேட்டர்னில் கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டே பேட்டர்ன் அதே பேட்டர்ன் ஒரு வேளை இந்த மாதிரி கண்டினியூ ஆனால் அதை பேஸ் பண்ணி கூட நம்ம ட்ரேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளில் ஒரு பேர் சேனல் பிரேக் ஆன உடனே இதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன்ஸையும் செல் பண்ணலாம். ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து இன்ட்ராடேவுடைய ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ், மல்டி டே ட்ரேடர்ஸ் இந்த பேட்டர்னையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது ஒரு மேஜர் சேனல் மாதிரி லாஸ்ட் 3 டேஸில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆல்சோ இந்த லெவல்ஸ் 26,000 அப்படிங்கிற இந்த க்ரூஷியல் லெவல், அதுக்கப்புறமா இங்கே பிரேக் அவுட் ஆன இந்த லெவல்ஸ். ஓகே. ஸோ இங்கே டவுன் சைட் பிரேக் ஆனால் மறுபடியும் இந்த சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த க்ரூஷியல் லெவல் 26,000. ஓகே. ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ், மல்டிடே ட்ரேடர்ஸ் இந்த பேட்டர்னையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.